இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு நான் சாதம் வடித்து நல்லா கிண்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தயிரை வந்து இதில் ஒன்றா ஊற்றி கிண்டி வச்சிடலாம். நான் வந்து வீட்டரிசி தாங்க போட்டிருக்கேன். வீட்டரிசியில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழக்குழன்னு வந்துடும். தயிர் சாதம் குழக்குழன்னு இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நான் வந்து தயிர் வந்து இது வந்து நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இதிலே போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து தயிர் சாதத்தில் கொத்தமல்லி இதோடு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதிலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா தயிரோடு சேர்த்து வச்சு நல்லா கிண்டியாச்சு. நான் கொத்தமல்லி இதில் ஒன்றா போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கொத்தமல்லி ஒன்றா போட்டுக்காங்க, இல்லை தனியாக போட்டுக்காங்க. நான் வந்து ஒன்றா போட்டேன். இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதுக்கான தாளிப்பு நம்ம போட்டுடலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நம்ம. இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும். நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினோடனையும் பச்சை கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இது வந்து இப்போ நல்லா சேர்க்கணும். இது கூடயே நம்ம வந்து கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சேர்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா இந்த ஆயிடுச்சு, பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். எனக்கு வந்து கடுகு நிறையா இருந்தால் பிடிக்கும். நான் 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி போடுவீங்கன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை நான் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து இதில் கொட்டிடலாங்க. இப்போ இதை நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து தயிரோடு போடலான்னு தான் இருந்தேன். சரி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்கள், குக்கர்லேயே எவ்வளோ அழகாக தயிர் சாதம் எவ்வளோ சூப்பராக வாசனையாக செஞ்சாச்சு பாருங்கள். நீங்கள் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த சைடிஷ் ஊறுகாய் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது ஊறுகாய் பிடிக்கலைன்னா இதுக்கு வந்து நாங்கள் ஊறுகாய் தான் சைடிஷ் வச்சுக்குவோம். நீங்கள் ஊறுகாய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி வறுவல் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.